வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயத்த அப்படியே கண்களை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கண்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பச்சை நிற வெளிச்சம் தோன்றுது. ஒரே ஒரு நொடிதான் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அப்படியே பல அணுக்கூறுகளா பிரிஞ்சு செதறி போகிற மாதிரி ஒரு உணர்வு. அடுத்த நொடி கண்களை திறந்து பார்த்தா நீங்க இருந்த இடத்துல இருந்து பல 100 மைல் தூரத்துல இருக்கிற வேறு ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இமைக்கும் நொடியில உங்களுக்கு தெரியாமலே நீங்க ஒரு குவாண்டம் டெலிபோர்டேஷன் பண்ணி இருக்கீங்க. இப்ப நான் சொன்னது ஏதோ சைஃபை படத்துல வர்ற காட்சி மாதிரி இருந்திருக்கும். ஆனா நிஜமாவே இப்படி ஒண்ணு நடந்தா எப்படி இருக்கும்? மனுஷனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நொடி பொழுதுல மறைய முடியுமா? நாம எல்லோரும் காலம் காலமா தேடிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடியே 1943 ஒரு விடை கிடைத்ததா சொல்லப்படுது. ஆனா அந்த விடை பல உயிர்களை பலி வாங்கி உலகையே உலுக்குன ஒரு கோரமான விடையா அமைஞ்சது. இன்னைக்கு நாம ஒரு சாதாரண கதையை பத்தி பேச போறது இல்ல. அமெரிக்க அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சாதிச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா உலகமே மர்மமா பார்த்துக்கிட்டு இருக்கிற பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். காலத்தை மிஞ்சிய தொழில்நுட்பம், திசை மாறி போன அறிவியல், கண்களுக்கு தெரியாமல் மறைந்து போன ஒரு பிரம்மாண்ட போர்க்கப்பல், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு கருப்பு உண்மையை தேடி நாம இப்போ 1940களுக்கு பின்னோக்கி போக போறோம். அதனால எப்பவும் போல இந்த பதிவை அமர உட்கார்ந்து முழுசா பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். இந்த கதை ஆரம்பிக்கிறது 2ஆம் உலகப் போர் உச்ச கட்டத்தில் இருந்த காலகட்டத்தில். 1943ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில பயங்கரமான கடல் வழி போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜெர்மனியோட யூபோட்ஸ் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல்கள் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை கண்ணுக்கே தெரியாம தாக்கி அழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எப்படியாவது நம்ம கப்பல்களை எதிரிகளோட ரேடார்ல இருந்து மறைக்கணும் அப்படின்னு அமெரிக்க கடற்படை ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டினாங்க. அந்த திட்டத்துக்கு அவங்க வச்ச பெயர் தான் ப்ராஜெக்ட் ரெயின்போ. ப்ராஜெக்ட் ரெயின்போ அப்படிங்கிறது வரலாறு காணாத ஒரு விஷயத்தை செய்ய காத்திருந்துச்சு. ஒரு ரகசிய தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பலையே கண்ணுக்கு தெரியாம மறைக்க திட்டமிட்டாங்க. அதுவும் மிலிட்டரி டாக்டிக்ஸ்ல வர்ற கேமோஃப்ளேஜ் டெக்னிக் மாதிரி இல்ல, ஒட்டுமொத்த கப்பலையும் இமைக்கும் நொடியில சுருக்கி மறைய வைக்கிறது. இது கேட்க வியர்டா இருக்கலாம், ஆனா இதை தான் அவங்க உருவாக்க முயற்சி எடுத்தாங்க. இந்த திட்டத்துக்காக அவங்க தேர்ந்தெடுத்த கப்பல் தான் USS எல்ரிச். இது ஒரு சாதாரண போர்க்கப்பல் கிடையாது. இந்த கப்பலை சுத்தி பிரம்மாண்டமான மின்காந்த சுருள்களை, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில்ஸை சுத்தி வைக்கிறாங்க. பெரிய திருப்புமுனை என்னன்னா, அந்த ரகசிய தொழில்நுட்பத்தோட இந்த கதையில அமெரிக்க ராணுவத்தோட கை கோர்க்கிறாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். உலகமே வியந்து பார்க்கிற ஒரு மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒருங்கிணைந்த காந்த புல கொள்கை, அதாவது யூனிஃபைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. இந்த தொழில்நுட்பத்தை சோதனையில வெற்றிகரமா செஞ்சு முடிச்சா ஒளியையும் மின்காந்த அலைகளையும் வளைக்க முடியும். அப்படி வளைப்பது சாத்தியமானா ஒரு பொருளை கண்ணுக்கு தெரியாம அணுக்கூறுகளா பிரிச்சு மறைக்க முடியுங்கிறது தான் இதோடைய அடிப்படை. ஆனா இவங்க மறைக்க நினைச்சது ஒரு ஆப்பிள கிடையாது, ஒரு அசாதாரணமான அளவு கொண்ட கப்பலை. அதுக்காக தான் பல பிரம்மாண்டமான மேக்னெட்டிக் காயில்ஸை கப்பல்ல பொருத்துறாங்க. ராணுவத்தின் சார்பா இந்த சோதனையை முன்னின்று நடத்தியவர் டாக்டர் பிராங்க்லின் ரெனோ.
இவங்க அன்னைக்கு நினைச்சது ஒண்ணுதான், ரேடார்ல இருந்து கப்பலை மறைக்கணும். ஆனா நடக்க போற விபரீதம் ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்க போகுதுன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சாச்சு. ஜூலை 22, 1943 பிலடெல்பியா கடல் படைத்தளம் அமைதியா இருக்கு. USS எல்ரிச் கப்பல் மெதுவா நகர்ந்து வந்து தயாரா நிக்குது. கப்பலுக்குள்ள நூற்றுக்கணக்கான வீரர்கள், ஆராய்ச்சியாளர்களை தவிர மற்ற யாருக்கும் அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. மெல்ல அந்த ராட்சத ஜெனரேட்டர்கள் ஸ்டார்ட் பண்ணப்படுது. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில்ஸ்ல மின்சாரம் பாய்ந்து மின்னல் வெட்டுகள் ஏற்படுது. உள்ள இருக்கிறவங்க ஒரு வினோதமான காட்சியை பார்த்தாங்க. ஊடுருவி வரும் ஒளி ஒரு மையத்துல குவிக்கப்பட்டு ஒளி வளைக்கப்படும் அந்த அற்புத காட்சி அவங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சது. அடுத்த நொடி கப்பலை சுத்தி ஒரு விசித்திரமான பச்சை நிறப்புகை. அந்த பச்சை நிறப்புகை கப்பலை மொத்தமா மறைக்குது. அடுத்த நொடி கரையில இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பேரதிர்ச்சி. புகை விலகினவுடனே அந்த பிரம்மாண்டமான போர்க்கப்பல் அங்க இல்ல. ஒரு சுவடு கூட இல்லாம அது காணாம போயிருந்துச்சு. வெறும் தண்ணீர் மட்டும்தான் அங்க மிஞ்சி இருந்துச்சு. ரேடார்ல மட்டும் இல்ல, வெளியே இருந்தவங்களுடைய கண்களுக்கு கூட தெரியாம அது காணாம போயிடுச்சு. ஒரு அரை நிமிட காலத்துக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கப்பல் திரும்பவும் பச்சை நிற புகை ஏற்பட்டு கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. சோதனை வெற்றி பெற்றதுல ஆய்வாளர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. முதல் கட்ட சோதனை ஓரளவுக்கு வெற்றி பெற்றாலும் அங்கு இருந்த வீரர்களுக்கு கடும் வாந்தியும் மயக்கமும் தலை சுற்றலும் ஏற்பட்டிருக்கு. ஆனா அரசாங்கம் இதோட நிறுத்தல. இந்த அறிகுறியை பொருட்படுத்தாம இன்னும் அதிகப்படியான ரிசல்ட் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த பேராசை தான் அடுத்ததா ஒரு பெரும் பேரழிவுக்கு விதையா அமைஞ்சது. அடுத்த கட்ட சோதனை ஆரம்பிக்குது. இந்த முறை இன்னும் அதிகமான பவர் கொடுக்கப்படுது. இந்த முறை அதே மாதிரி பச்சை நிற புகை உண்டாக முன்ன இருந்த வேகத்தை விட அதிவேகமா கப்பல் காணாம போச்சு. விஷயம் என்னன்னா, குறிப்பிட்ட நேரத்துல அந்த கப்பல் திரும்ப வரவே இல்லை. ரேடார்ல மட்டும் இல்ல, ஒரு சின்ன ட்ரேசஸ் கூட இல்லாம அது எங்க போச்சுன்னு ஆய்வாளர்கள் தலைய பிச்சுக்கிட்டு குழம்ப ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் பிலடெல்பியால இருந்து 200 மைல் தூரத்துல இருக்கிற வெர்ஜீனியா துறைமுகத்துல இருந்தவங்க ஒரு காட்சியை கண்டு மிரண்டு போனாங்க. திடீர்னு அங்க ஒரு பிரம்மாண்டமான கப்பல் தோன்றி அடுத்த சில நிமிஷத்திலேயே அது திரும்பவும் மறைஞ்சு போகுது. அதாவது இந்த USS என்ரிச் கப்பல் டெலிபோர்ட் ஆகி இருக்கு. காலவெளிய ஸ்பேஸ் டைமை தாண்டி ஒரு பயணம் நடந்திருக்கு. ஆனா பிலடெல்பியாவில் அந்த கப்பல் திரும்பவும் தோன்றினப்போ பார்த்த காட்சி இருக்கே, அது அங்க இருந்த யாராலையும் மறக்க முடியாத ஒரு பயங்கரம். அந்த கப்பல் திரும்பவும் பிலடெல்பியா துறைமுகத்தில் தோன்றின அந்த நொடி அங்க இருந்த அதிகாரிகளும் அறிவியல் அறிஞர்களும் ஓடி போய் பார்க்கறாங்க. ஆனா அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்க வாழ்க்கை மறக்க முடியாத ஒரு கோரமான கனவா மாறுச்சு. கப்பலுடைய டெக் முழுக்க ஒரே ரத்த வாடை. ஆய்வாளர்கள் திரும்பி பார்க்க உடலெல்லாம் உருகி போன மாதிரி ஆங்காங்கே மனிதர்களுடைய உடல் உறுப்புகள் சகதியா இருந்துச்சு. பின்னாடி இருந்த சத்தம் திரும்பி பார்த்தா கப்பலுடைய சுவருக்கு நடுவுல பல வீரர்களுடைய பாதி உடல்கள் சிக்கி இருந்துச்சு. பல பேருடைய குடல்கள் வெளியே வந்து தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க யூகிக்கிறது சரிதான். மனிதர்களுடைய சதையும் ரத்தமும் அந்த கப்பலுடைய உலோகத்தோட கலந்து கூழாகி கரைஞ்சு திடமா மாறி போயிருந்துச்சு. அதாவது அதிகப்படியான மின்சாரம் பயன்படுத்தப்பட்டதால அணுக்கூறுகளா பிரிந்த மனிதர்களும் கப்பலும் திரும்ப ஒன்று சேரும் போது எசக பிசகா மாறி இப்படி பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கு. அந்த மின்காந்த அலைகளுடைய வேகம் அவங்களுடைய உடம்புல இருக்கிற அணுக்களையே செதைச்சு கப்பலோட மூலக்கூறுகளோட ஒன்னு சேர்க்க வச்சிருக்கு. சில வீரர்கள் அப்படியே காத்துல கரைஞ்சு போயிட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல. அவங்க திரும்பவும் வரவே இல்லை. உயிரோட மீட்கப்பட்ட சில வீரர்களுடைய நிலைமை இன்னும் மோசம். அவங்க மூளை செல்கள்ல பாதிப்பு ஏற்பட்டு அவங்க யாரையுமே அடையாளம் தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சாங்க.
சில பேர் அவங்க கண்களுக்கு முன்னாடியே திடீர்னு தோன்றி மறைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பயங்கரமான விளைவுகளை பார்த்த அமெரிக்க அரசாங்கம் அதிர்ந்து போனாங்க. உடனே இந்த திட்டம் நிறுத்தப்படுது. அந்த சோதனையில சம்பந்தப்பட்ட அத்தனை ஆவணங்களும் ரகசியமாக்கப்படுது. இந்த USS எல்ரிச் கப்பலுடைய லாக் புக் மாற்றப்படுது. அப்படி ஒரு சோதனையே நடக்கலன்னு உலகத்துக்கிட்ட ஒரு பெரிய பொய்ய சொல்ல அமெரிக்க கடற்படை முடிவு பண்ணுது. ஆனா உண்மையை ரொம்ப நாட்கள் மறைச்சு வைக்க முடியாதுன்னு சொல்வாங்க. அதுதான் இங்கேயும் நடந்ததா பார்க்கப்படுது. 1950களுடைய ஆரம்பத்துல மோரிஸ் ஜோசப் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருக்கு சில விசித்திரமான கடிதங்கள் வர ஆரம்பிக்குது. அந்த கடிதங்களை எழுதியவர் கார்லஸ் அலாண்டே. கார்லஸ் அந்த கடிதங்கள்ல என்ன சொல்றாருன்னா, நான் அந்த சோதனையை நேர்ல பார்த்தேன். என்னுடைய கண்களுக்கு முன்னாடி தான் அது நடந்துச்சு. SS ஆண்ட்ரூ ஃபுஸ்ரத் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல்ல இருந்துதான் அந்த அதிசயத்தையும் அதுக்கப்புறம் நடந்த கொடூரத்தையும் என் கண்களால பார்த்தேன் அப்படின்னு பல திடுக்கிடும் தகவல்களை கடிதங்கள்ல எழுதி மோரிஸுக்கு அனுப்பி வைக்கிறாரு. சரி, இந்த மோரிஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் அந்த காலத்துல இருந்த ஒரு பிரபலமான யூஎஃபாலஜிஸ்ட். இந்த கடிதங்கள் சொல்லக்கூடிய தகவல்களை கேட்டு மலைச்சு போன மோரிஸ் இதை ஒரு புத்தகமா எழுத முயற்சி பண்றாரு. ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்ச நாள்லயே அவர் ஒரு மர்மமான முறையில இறந்து போறாரு. அது தற்கொலைன்னு சொல்லப்பட்டாலும் அரசாங்கம் தான் அவருடைய வாயை மூடிடுச்சுன்னு இன்னைக்கும் ஒரு பேச்சு இருக்கு. இங்கதான் நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த சோதனைக்கு அடிப்படையா இருந்த ஐன்ஸ்டீனுடைய அந்த ரகசிய தொழில்நுட்பம் என்ன? ஐன்ஸ்டீன் அவருடைய வாழ்நாள் முழுக்க தேடிக்கிட்டு இருந்த அந்த யூனிஃபைடு ஃபீல்டு தியரி உண்மையாவே ஒரு வெற்றிகரமான முடிவை தந்துச்சா? ஒருவேளை அந்த தொழில்நுட்பம் தப்பான கைகள்ல கிடைச்சா அது உலகத்தையே அழிச்சிடும்னு பயந்துதான் அவர் அதை மறைச்சு வச்சாரா? இந்த கேள்வி ஏன் எழுதுன்னா, பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் ஐன்ஸ்டீன் அவருடைய பல ஆராய்ச்சி குறிப்புகளை தீ வச்சு எரிச்சதா ஒரு தகவல் உண்டு. இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவர் ஏன் அதை மறைக்க நினைக்கணும்? இந்த மர்ம நிகழ்வுக்கு இரண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்க கப்பல் படை இன்னைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, USS எல்ரிச் கப்பல் அந்த தேதியில பிலடெல்பியாவிலேயே இல்ல, அது வேற இடத்துல இருந்துச்சுன்னு ஆவணங்களை காட்டுறாங்க. ஆனா இந்த சோதனையை நேர்ல பார்த்ததா சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, எங்க கண்களுக்கு முன்னாடி இருந்த கப்பல் மறைஞ்சு போச்சுன்னு அடிச்சு சொல்றாங்க. இப்படி சொல்றவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுதான் இந்த முழு தகவல்களை இதுவரைக்கும் இந்த பதிவுல நாம பார்த்தோம். மேலும் அமெரிக்க அரசாங்கம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், டீகாசிங் அப்படிங்கிற ஒரு செயல்முறை மூலமா மற்ற காந்த புலன்களிடம் இருந்து கப்பலை பாதுகாக்க செய்யப்பட்ட ஒரு சாதாரண சோதனை முறை தான் அன்னைக்கு நாங்க செஞ்சோம்னு அவங்க சொல்றாங்க. இப்படி கலவையான தகவல்கள் இரு பக்கமும் இருந்து வந்துகிட்டே இருக்கு. இது வெறும் சாதாரண சோதனை முறையா, இல்லை வரலாற்றின் பக்கங்களில் இருந்து மறைக்கப்படும் ஒரு கசப்பான உண்மையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையா இல்லையாங்கிற விவாதம் இன்னும் பல நூறு வருஷத்துக்கு தொடரும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நாம பார்க்கிற இந்த உலகத்துக்கு பின்னாடி திரையின் மறைவில் பல ரகசியங்கள் மறைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இயற்கையின் எல்லை எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த எல்லையை தாண்டி நாம விளையாட நினைச்சா அதுக்கு நாம கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப பெருசாகிருக்கும். இது கடந்த காலம் நமக்கு கற்பிக்கும் பாடம். இந்த மாதிரி யாரும் சொல்லாத பல சுவாரஸ்யமான மிஸ்டீரியஸான ஸ்டோரிஸை உங்க பார்வைக்கு கொண்டு வருவதற்கு பின்னாடி பேக் எண்ட்ல பல மணி நேர உழைப்பு இருக்கு. உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று மட்டும்தான். நாங்க ப்ரொடியூஸ் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுங்க. மேலும் உங்களுடைய ஆதரவை கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி தெரிவியுங்க. இது போல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திருங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.